in an array இல்ல biggest number in an array. ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யூசர்கிட்ட தான் இன்புட் வாங்க போறோம். ஸோ அரேஸ்க்கு. ஸோ யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கு நம்ம ஸ்கேனர் கிளாஸ்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்கேனர் sc ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் ஆஃப். ஸோ ஸ்கேனர் கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொல்லணும் நான் வந்து ஸ்டாண்டர்ட் இன்புட் தான் யூஸ் பண்ணுறேன், விச் மீன்ஸ் கீபோர்டில் தான் நம்ம இன்புட் வாங்க போகிறோன்னு. ஸோ இன்புட் ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணோம், அதுதான் system.in. ஓகேவா? ஸோ பட் ஸ்கேனர்ன்றது பார்த்தீங்கன்னா யூட்டில் பேக்கேஜில் இருக்குது, அதை நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணால் தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இம்போர்ட் java.util.scanner. ஸோ இப்போ எனக்கு அந்த எரர் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு அரேவை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ லெட் மீ டைமிங்னு ஒரு 5 எலிமெண்ட் எடுத்துக்கலாம். int a ஈக்குவல் டு நியூ int ஆஃப் 5. ஸோ அரே சைஸ் பார்த்தீங்கன்னா வெல் இன் அட்வான்ஸ் நமக்கு வந்து தெரியணும், அதுதான் அரேவோட சின்ன ட்ராபேக். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து எலமெண்ட்ஸ் வந்து வாங்கிடலாம். ஸோ system.out.println enter array elements. ஓகேவா? அப்படி ஒரு மெசேஜ் நான் வந்து கொடுத்துட்றேன். ஃபார் int I equal to 0, int I is less than 5. ஸோ லெஸ் தேன் 5னு கொடுத்தனா உங்களுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் வரும்? 0 வரும், 1 வரும், 2 வரும், 3 வரும், 4 வரும். சின்ஸ் அரே இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஓகேவா? அதெல்லாம் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கற்றுக் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. ஸோ 5 எலமெண்ட் வந்துருச்சா? ஸோ இங்கே 5னு நம்ம ஹார்ட் கோர் பண்ணுற மாதிரி தெரில. ஸோ அரேல ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி இருக்கா? ஸோ அரே ஆப்ஜெக்ட் நீங்கள் அப்போ ஏதாச்சும் வேரியபிள்ஸ், விடுவா வேரியபிள்ஸ். ஸோ அரேயோட நேம் என்னது? ஏ டாட் வச்சுருங்க, லென்த்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த லென்த்தை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏ டாட் லென்த் I++. ஓகேவா? நோ எரர். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? அந்த a ஆஃப் ஐயில் நம்ம வேல்யூ ரீட் பண்ண போகிறோம். ஸோ அதை நான் வந்து வேரியபிள் மாதிரி அசைன் பண்ணிட்டேன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் தான் நம்ம யூசர்கிட்ட வந்து வாங்க போகிறோம். ஸ்கேனரோட ரெஃபரன்ஸ் என்னது? sc. ஸோ sc டாட் நம்ம இன்டீஜர் வேல்யூ தானே வாங்க போகிறோம். ஸோ we have next int மெத்தட் sc டாட் next int ஆஃப். ஓகேவா? டன். ஓகே. இப்போ நம்ம அரே வந்து நம்ம வந்து பாப்புலேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சும்மா செக் பண்ணி பார்த்துக்கலாம். a ஆஃப் 0 மட்டும் நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்காக. ஓகேவா? ஸோ என்டர் அரே எலமெண்ட்ஸ். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு 99 கொடுக்குறேன். ஸோ ஆஷன்னா, ஸோ ரவி அஸ்வினோட ஜெர்சி நம்பர். ஓகேவா? 20, 30, 40, 50. ஸோ ஐ கெட் 99. ஓகே, இட் மீன்ஸ் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? மேக்ஸிமம் எலமெண்ட் இன்னும் நிறைய கண்டுபிடிக்க போகிறோம். நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை ஆல்வேஸ் நான் மேக்ஸிமம் எலமெண்ட்டாக நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். ஸோ நம்ம நான் டெக்னிக்கலாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு பையன் வரானா அவனை நம்ம நல்ல பையன் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதுக்கடுத்து இன்னொரு பையனை பார்ப்போம். அந்த பையன் நம்ம ஏற்கனவே நல்ல பையன் நம்ம வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அவனை விட நல்ல குணாதிசயம் இருந்துச்சுன்னா இப்போ நம்ம பார்த்த புது பையன் தான் வந்து நல்ல பையன். ஸோ அதே மாதிரி புதுசாக வர பசங்களோட நான் ஏற்கனவே நல்ல பையனை நான் வந்து கம்பேர் பண்ணுறேன். ஸோ சிம்பிளாக சொல்லலாம், ஃபர்ஸ்ட் நம்பரை நான் பிக்கெஸ்ட் நம்பராக நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இன் ஃபியூச்சரில் எனக்கு ஏதாச்சும் நம்பர் நான் ஆல்ரெடி பிக்கெஸ்ட் நம்பர்னு கன்சிடர் பண்ணதை விட பெருசாக இருந்துச்சுன்னா அதுதான் பிக்கெஸ்ட் நம்பர். ஸோ இந்த அல்காரிதம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்ட் மேக்ஸ் நான் ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், விச் இஸ் a ஆஃப் 0. ஸோ நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்க எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் int I ஈக்குவல் டு 0 நம்ம கொடுக்கக்கூடாது, ஏன்னா நம்ம 0 தான் ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ we should start from 1 I is less than a dot length I++. ஓகே, இப்போ நான் கண்டிஷன் மாதிரி சொல்லியிருந்தேன்ல, if இந்த a ஆஃப் 5 தான் இப்போ உதாரணத்துக்கு ஐயோட வேல்யூ 1னா a ஆஃப் 1. ஸோ 20 கம்பேர் பண்ணுவீங்க. 20 வந்து கிரேட்டர் தேன் ஆல்ரெடி உள்ள மேக்ஸோட கிரேட்டராக இருந்துச்சுன்னா இனிமே மேக்ஸ் வந்து அந்த பழைய வேல்யூ இல்லை, இப்போ உங்களுக்கு வந்திருக்க a ஆஃப் 5 தான் உங்களுடைய மேக்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் தயவு செஞ்சு ட்ராவல்ஸ் பண்ணி பாருங்கள். நான் எப்படி நான் உங்களுக்கு ஒரு வாட்டி நான் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பண்ணுறேன். ஸோ இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இது பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாமே ட்ராவல்ஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸோட வேல்யூ 99 இருக்கும். a ஆஃப் 1 என்னம்மா? 20. ஸோ 20 வந்து கிரேட்டர் தேன் 99. சாரி, நம்ம இந்த எக்ஸாம்பிள் வேணாம். ஸோ வை? பிகாஸ் இந்த எக்ஸாம்பிளை எடுத்தோடனே நான் பெரிய நம்பர் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் வேறு மாற்றி காட்டுறேன். ஓகேவா? ஓகே, ஸோ இதான் என்னோட ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா 20 இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா a ஆஃப் 1 பார்த்தீங்கன்னா 40 செக் பண்ணும். 40 வந்து ஆல்ரெடி இருக்க மேக்ஸோட கிரேட்டரா? கண்டிப்பாக கிரேட்டர் தான். அப்போ என்னோட மேக்ஸ் வேல்யூ இந்த a ஆஃப் 5 தான். a ஆஃப் 5 40. ஸோ என்னோட மேக்ஸ் வந்து இப்போ 40. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. ஸோ a ஆஃப் 2 என்னப்பா? 22. ஸோ 22 வந்து கிரேட்டர் தேன் மேக்ஸா? கிடையவே கிடையாது. அப்படின்னா இந்த இஃப் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகாது, கண்டிஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ வந்து 3 ஆகும். ஐயோட வேல்யூ 3 ஆகும்போது a ஆஃப் 5 என்னப்பா? 99. ஸோ 99 வந்து கிரேட்டர் தேன் 40யா? கண்டிப்பாக கிரேட்டர் தேன் 40 தான். அப்போ மேக்ஸ் வந்து 99. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலி ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும் 4.
ஸோ பை த டைம் கண்டிஷனாக நம்ம செக் பண்ணோம். கண்டிஷன் பாருங்க, 4 இஸ் லெஸ் தென் ஏ டாட் லென்த் வந்து 5. யா, கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ உள்ளே போவோம். ஸோ ஏ ஆஃப் 5 என்னதுமா, ஏ ஆஃப் 4 என்னது 46. ஸோ 46 இஸ் கிரேட்டர் தேன் 99 கிடையாது. ஸோ இஃப் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகாது. நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆனால் 5. ஸோ 5 இஸ் நாட் லெஸ் தென் 5. ஸோ ஃபார் லூப்லேயே கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு. அவ்வளோதான், எக்ஸிக்யூஷன் முடிஞ்சுது. கடைசியாக மேக்ஸில் என்ன வேல்யூ பாருக்கு, 99 தான் பெரிய வேல்யூ. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ட்ரேஸும் பண்ணி காமிச்சிட்டேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சப்போஸ் இன் ஃபியூச்சரில் இந்த மாதிரி நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணுவோம். ஸோ எல்லாத்துக்குமே நம்மளால ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ படிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி படிங்க, ஓகேவா? ஸோ system.out.println பிக்கெஸ்ட் எலமெண்ட் ஈக்குவல் டு மேக்ஸ், ஓகேவா? இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நார்மலாக 10, 20, 30, 40. ஸோ 405. ஓகே, எனிதிங் 50. ஸோ 405 தான் என்னோட பிக்கெஸ்ட் எலமெண்ட். ஸோ சிமிலர்லி நீங்கள் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே மேக்ஸுக்கு பதிலாக நீங்கள் மின்னு வச்சிடணும். அது மட்டும் இல்லாமல் கிரேட்டர் தேனுக்கு பதிலாக லெஸ் தேன்னு வச்சிடணும். ஸோ ஏதாச்சும் எலமெண்ட் ஏற்கனவே உள்ளதை விட ஸ்மாலாக இருந்துச்சுன்னா அதுதான் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். ஸோ மின் எலமெண்ட் ஈக்குவல் டு மின். ஸோ இதே நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டிடுறேன். 10, 20, 30, 40, 50. ஐ காட் 10. ஸோ இதான் வந்து ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள். ஸோ அரே சொல்லி தந்தாலே ஜென்ரலாக இந்த எக்ஸாம்பிள் எல்லாருமே சொல்லி தருவாங்க. ப்ளஸ் இது உங்களுக்கு நிறைய கம்பெனிஸ்லலாம் கேட்பாங்க நீங்கள் ஜாப்க்குலாம் போனீங்கன்னா, ஓகேவா? ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.